இன்னைக்கு இவ்வளவு போறேன்னு நினைக்கிறேன். அங்க உனக்காக எல்லாரும் வெயிட்டிங் இல்ல. போய் அவங்களோட நல்லா சிரிச்சு 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 பேசிக்கிட்டு அடுத்த ப்ரோக்ராம் எப்போது அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் 2015 FM சேனல் வந்து உனக்கு பை பை சொல்றது. யாருக்கு தெரியுதா? ஷில்பா. பட் லாஸ்ட் டைம் பேசினப்ப சங்கீதான்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? அப்ப அந்த பேரே வச்சுக்கோ. உனக்கு எந்த பேர் பிடிக்குமோ அதுதான் என் பேர். ஷில்பா, சாந்தி, சோனியா, சுப்ரியா, அனாமிகா, எந்த பேர் வேண்டாலும். வாட்ஸ் இன் நேம்? ஆக்சுவலா சங்கீதாங்கிறது வீட்டில் கூப்பிடுற பேரு. ஓ ஐ சீ. ஆமா, என்ன இந்த நேரத்துல? சும்மா பேசணும்னு தோணுச்சு மனோ, அதான் கால் பண்ணேன். ஏய், நான் விஜய் விஜய் விஜய். ஓ விஜய் 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 விஜய். சாரி 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 சாரி. இல்ல 3 மாசமா தானே பழகிறோம், அதான் பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா எப்பொழுதும் உன் நினைவு 24/7 உன் நினைவு தான் வந்துட்டு இருக்கு. மவனே கவுக்கர்ல கில்லாடி சொல்லணும்னா இதுவரை யார்ட்டையும் நான் இப்படி மாட்டினதே இல்லை தெரியுமா? நானும் அப்படிதாண்டி உங்ககிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். வேற யாருக்கிட்டையும் இப்படி பேசக்கூட மாட்டேன் தெரியுமா? கரெக்ட், நல்லாவே மாட்டிட்டு இருக்க. ஏன் விஜய், சொல்லணும்னு தோணுச்சு. உன்னை நேரில் பார்க்கணும் ரொம்பவே ஆசையா இருக்குடா. எனக்கும் ஆசைதான், ஆனா நான் கொஞ்சம் பிஸி. விஜய் விச்சுமா அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். நீ இல்லாம என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் உன்கிட்ட காட்டணும், உன் ரியாக்ஷனை பார்க்கணும். நிஜத்தை சொல்லணும்னா உன்னை விட்டால் எனக்குன்னு யாருமே கிடையாது தெரியுமா? ஆமாம், அதான் ஏற்கனவே சொன்னேன் நீ அனாதைன்னு. அனாதை மட்டும் இல்லை, வீட்டில் தனியாக தான் இருக்கேன். ஸோ ஹோட்டல் ரூம்லாம் கூட போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 hours வந்துட்டு போயிடலாம் ப்ளீஸ். வெறும் 2 hours தானே? கூட உள்ள தானே இருக்க போகிறேன். ஐ மீன் என் கூட என் வீட்டில் அப்படி. ஓ சரி, நீ இவ்வளோ சொல்றதுனால உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 hours வரேன். அப்புறம் மறக்காம சரக்கெல்லாம் வாங்கிட்டு வா. அண்ட் தெரியும் 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 தெரியும், எதெல்லாம் தேவையோ அது 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 எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஷார்ப் 3 PM உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பெல் அடிக்கிற சிரமம் கூட நான் உனக்கு கொடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹலோ ஷில்பா, ஷில்பி. ஏய் ஷில்பு. ஹாய் விச்சு. நான் உன்னை எங்கேயும் பார்த்துருக்கேன். எஸ் 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 செத்து போன சீதாவோட வீட்டில் அன்னைக்கே நான் உனக்கு புரி வச்சுட்டேன். அடங்கு அடங்கு, ஏன் வந்ததுமே விடற? எப்படியும் மொத்தமா கவுக்கு தானே போறேன். நீ சொன்னது சொல்லாதது எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். புரி வச்சேன்னு சொன்னது உன் கூட படுக்கை, உன் முகத்தரையை கிழிக்க, உன் தோலை உரிக்க. கரெக்டா சட்டைய. என்னடி குரல் ஒரு மாதிரி இருக்கு? வாட் யூ மீன்? மீனாவது மட்டனாவது இதுவரை உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நான் இல்லை. இப்ப நீ பாக்குற நான் தாண்ட உண்மையான நான். இப்படிதானே பேசுவ? என்னடி நக்கலா? நான் யாரு எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது? தெரியும்டா. நீ யாரு, எத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாடி இருக்கேன்னு லிஸ்ட் கொடுக்கட்டுமா? ஓ அப்படியா? சரி 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 சரி, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அப்போ அவங்களுக்கு நடந்த அதே கதி
தாண்டி உனக்கும் இப்பவே உன் போட்டோஸ்லாம் அப்லோட் பண்றேன் பாரு. உனக்கு அந்த சிரமமே வேண்டாம். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன்டா ஓ போட்டோஸ ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும். பாரு பாரு பாரு, புகைப்படத்தில் இருக்கும் இந்த நபர் மிகவும் அபாயகரமானவர். வெரி டேஞ்சரஸ். ஹி இஸ் ஹேவிங் மல்டி ஃபேஸ், மல்டி நேம். பாரு பாரு பாருடா. ஐபா தத்துமா நல்லா பெருசா தெரியும். பாரு எடுத்து பாரு. அது மட்டும் இல்ல, இதை பத்தி எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு. என்னடா என்ன என்ன இப்படி கதை விட்டேன்னா பயந்துருவேன் நினைச்சியா? என்னை பத்தி உங்களுக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியுமா? எப்படி தெரியும் கேளு. எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியுதா? இப்ப யாரு உன்னோட கூட்டாளி? யார்கிட்ட இருந்து நீ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோ அதே செல்வா. செல்வா, யூ ராஸ்கல். ஒரு ராஸ்கல் இன்னொன்று ராஸ்கலை பத்தி ராஸ்கல்ங்கிறதா? கூல் பாஸ், கூல் 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 கூல். ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? அதாவது நீங்க ஒரு சிலரை பத்தின பிரைவேட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டீங்க, வித்தேன். இவங்கலாம் உங்களை பத்தி கேட்டாங்க, வித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிஸ்னஸ் டீல். எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு தேவையான டேட்டா சப்ளை பண்ணிடுவேன். என்ன பார்க்குறீங்க? என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் இருக்கானுங்க சார் இந்த தொழிலில். ஏன்னா இது த்ரைவிங் பிஸ்னஸ். ஷேரிங் பிரைவேட் டேட்டா, பே மணி, get whatever data you want. So simple. தெரிஞ்சுதான் அதித்திய உன் கூட பேச விட்டோம், பழக விட்டோம், வள விரிச்சோம். நல்லா மாட்டிக்கிட்ட இல்ல? பொம்பளைங்கன்னா என்ன கிள்ளிக்கிறேன்னு நினைச்சியா? இல்ல எல்லாரும் சீதாபாதி அப்பாவே இருப்பாங்கன்னு நினைச்சியா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் சார். இங்கே தான் இருக்கார் சார். யூ கேன் கம் அண்ட் அரெஸ்ட் ஹிம் நவ். நான் யாருக்கிட்டையும் சிக்க மாட்டேன். யாரும் என்னால பிடிக்க முடியாது. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். ஐயோ, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. முடியாது. பலமுறை இப்படிதான் கத்தியை காட்டி பயமுறுத்துவான். ஒன்று என்ன குத்தி கொண்டுருவான்பா, இல்லை அவனவனே குத்திப்பான்பா. சைக்கோ சொன்ன மாதிரி செஞ்சுக்கிறான் சார். எனிவே ஹிஸ் சாப்டர் இஸ் ஓவர். இவன் கதை முடிஞ்சது. தன்வினை தன்னை சுடன்னு சொல்ற மாதிரி அவன் பண்ண தப்பு அவனே தண்டிச்சிச்சு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கடவுள் இப்படிதான் தண்டிக்கணும். பாரு, கடவுள் இப்படித்தான் தண்டிப்பார்னு இவனை பார்த்து சொல்லி நம்ம சந்தோஷப்படுறதுல அர்த்தமே கிடையாது. இவன் ஒத்தந்தான் இருக்கானா? இவனை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ? சீதா இவங்கிட்ட மாட்டி தவிச்ச மாதிரி இன்னும் எத்தனை பொண்கள் தவிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு த்ரில், அது என்ன த்ரில் தெரியல. முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட பேசுறது, பழகிறது, குத்தீசல் மாதிரி போய் விடுறது, அப்புறம் அதுலேருந்து மீள முடியாமல் தவிக்கிறது. சீதா மாதிரி எத்தனை பொண்கள் தற்கொலை பண்ணி சித்திருக்காங்களோ தெரியலையே. அந்த சீதா கோட்டை தாண்டினா எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சா. நம்ம சீதா நோ, ஏன் சீதா அப்படிலாம் கோட்டை தாண்டவ இல்லை. ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட், பட் அட் தி சேம் டைம் வெரி இன்னசென்ட். தட்ஸ் ஆல். நாம எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக கார் ஓட்டிட்டு போனாலும் குடிச்சிட்டு வந்து தாறுமாறா நம்ம கார் மேலே இடிச்சா அதுவும் விபத்து தானே. அந்த மாதிரி விபத்து அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. பட் ட்ராஜடி, வெரி ட்ராஜடி. சீதா, சீதா, பொண்ணு கூப்பிடுறா. சீதா, அப்பா, ஏய் சீதா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி பார்க்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமாம்மா, பார்த்து 1 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா? இந்தா நீ கேட்டது. அப்பா, ஏ தேங்க்ஸ் பா, தேங்க் யூ so much. அப்பா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ப்பா. எடுத்துக்கலாம், வா. வெரி குட். நான் இதை உடனே ஃபேஸ்புக்கில் போட்டு மை லவ்விங் ஃபாதர் கிஃப்டட் மீ திஸ் மினி ஐபேட்னு போடட்டாப்பா? போடுமா? போடலாம்ல? ஓ, தாராளமா.
செத்து போன சீதா எப்படி வந்தான்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் சாகலை சார். அவன் என்னையே சுற்றி சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கான். பட் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாட் அட்வைஸ். இந்த சோஷியல் மீடியாவில் பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி வெரி வெரி கேர்ஃபுல். இவ்வளவு நேரம் பொறுமையாக என் பொண்ணோட கதையை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.